வெளிப்படுத்துதல் வசனமாக 7 வாதைகள். ஆகஸ்ட் 24. ஒரு புதிய பெருந்தொற்று. முதலாம் தூதன் போய் தன் கலசத்தில் உள்ளதை பூமியின் மேல் ஊற்றினான். உடனே மிருகத்தின் முத்திரையை தரித்தவர்களும் அதன் சொரூபத்தை வணங்குகிறவர்களுமாகிய மனுஷர்களுக்கு பொல்லாத கொடிய புண் உண்டாயிற்று. வெளிப்படுத்துதல் 16:2. முதல் வாதை பெரியம்மை போன்ற நிலை என்று தெரிகிறது. அது அழுகிய தோலிலிருந்து சீல் வடிவது போல இருக்கும். இது ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு, அதாவது மிருகத்தின் முத்திரையை பெற்றவர்களுக்கு, மிருகத்தின் சொரூபத்தை வணங்குகிறவர்களுக்கு உண்டாகிறது. அந்த சமயத்தில் உலக மக்களில் பெரும்பாலானவர்கள் அப்படிப்பட்ட கூட்டத்தாராகத்தான் இருப்பார்கள். இந்த கடைசி வாதைகளின் தொடக்கத்திலிருந்தே மிருகத்தை பின்பற்றுகிறவர்கள் தாம் நியாய தீர்க்கப்படுகிறார்கள் என்பது தெளிவாகிறது. அவர்கள் யாரை வணங்கினார்களோ அவனால் அவர்களை பாதுகாக்கவோ விடுவிக்கவோ முடியாது. இந்த முதலாம் வாதை எகிப்தின் 6வது வாதையான எரிபந்தமான கொப்பளங்களை நினைவூட்டுகிறது. யாத்ராகமம் 9:8-10. அந்த கொப்பளங்கள் மந்திரவாதிகள் மேலும் எகிப்தியர் எல்லார் மேலும் உண்டானதினால் அந்த கொப்பளங்கள் நிமித்தம் மந்திரவாதிகளும் மோசேக்கு முன்பாக நிற்கக்கூடாதிருந்தது என்று வேதாகமம் சொல்லுகிறது. வசனம் 11. தேவனுடைய வல்லமைக்கு எதிராக எகிப்தின் சகல அமானுஷ்ய கலைகளாலும் மேற்கொள்ள முடியவில்லை. அதே போல பொல்லாத கொடிய புண்ணை கள்ள தீர்க்கதரிசியால் பிசாசின் அற்புதங்களை செய்து குணப்படுத்தவும் முடியவில்லை. தேவனுடைய பிரமாணத்தை ஏதாவது ஒரு விதத்தில் மீறுவதாலேயே வியாதிகள் உண்டாயின. இதற்கு விதிவிலக்கும் இருக்கிறது. யோபு 1:2. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரி ஆகிய கர்த்தர் என்று யாத்ராகமம் 15:26 சொல்லுகிறது. தேவனுடைய கற்பனைகளுக்கு முற்றிலும் கீழ்ப்படிவது பரிபூர்ண உடல் நலனை கொடுக்கிறது. ஏற்கனவே பார்த்தது போல மிருகத்தின் முத்திரையை பெற்றவர்கள் தேவ பிரமாணத்திற்கு கீழ்ப்படிய மாட்டார்கள். ஞாயிற்றுக்கிழமையை ஓய்வு நாளாக ஆசரிப்பதன் மூலம் அதை பகிரங்கமாக காட்டுவார்கள். ஆனால் அவர்களைப் போலல்லாமல் தேவனுடைய முத்திரையை பெற்றவர்களான தேவனுடைய கற்பனைகளை காத்து கொள்ளுகிறவர்கள் பற்றி வெளிப்படுத்துதல் 14:12 இவ்வாறு சொல்லப்படுகிறது. அவர் உன்னை பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். சங்கீதம் 91:3. உண்மையில் எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று வேதாகமம் கூறுகிறது. வசனம் 9 மற்றும் 10. பரலோகத்தில் உள்ள பிதாவே, உமது பிரமாணத்தின் போதனையை பெறுவதாலும் அதை கை கொள்ளுவதாலும் எங்களுக்கு ஆசீர்வாதமும் பாதுகாப்பும் கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி. அதிக ஆராய்ச்சிக்கு சங்கீதம் 38:3, நீதிமொழிகள் 4:20-22, யோவான் 9:3. ஆமேன்.